வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது இந்தியாவோட மிக முக்கியமான பிராந்திய கட்சிகள்ல ஒன்னான அதிமுகவோட 50 வருஷ அரசியல் பயணம் பத்தி தான். ஒரு ஆச்சரியமான கதனே சொல்லலாம். வாங்க உள்ள போலாம். இந்த கட்சியோட இத்தனை வருஷ வரலாற்றை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அடேங்கப்பா, ரெண்டே ரெண்டு பிரம்மாண்டமான ஆளுமைகள் தான் முழுசா ஆதிக்கம் செலுத்தியிருக்காங்க. அதுல இன்னொரு சுவாரஸ்யம் என்னன்னா, ரெண்டு பேருமே சூப்பர் ஸ்டார் நடிகர்கள். ரெண்டு சினிமா ஸ்டார்ஸ். அவங்களால எப்படி ஒரு மாநிலத்தோட அரசியல பல 10 வருஷமா தங்கள் கட்டுப்பாட்டுல வச்சுக்க முடிஞ்சது? இதுதான் நாம கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி. வாங்க இந்த அரசியல் பயணத்தோட தொடக்கத்துக்கு போலாம். இத பத்தி இப்போ விலாவரியா பார்க்கலாம். இந்த கதையோட ஆரம்பமே யாருன்னு பாத்தீங்கன்னா, கட்சியின் நிறுவனர், புகழ்பெற்ற நடிகர், மக்கள் திலகம் எம்ஜி ராமச்சந்திரன். அதாவது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச எம்ஜிஆர் கிட்ட இருந்தா தொடங்குது. அதாவது அதிமுக உருவாகிறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல திமுக தான் முக்கியமான கட்சியா இருந்துச்சு. அப்போ அந்த கட்சியோட மிகப்பெரிய நட்சத்திரமா இருந்தது நம்ம எம்ஜிஆர் தான். அவர் தான் திமுகவோட பிரச்சார முகம். மக்களை ரொம்பவே கவர்ந்த ஒரு காந்தம்னே சொல்லலாம். 1972 அக்டோபர் மாசம் எம்ஜிஆர் கட்சி கணக்கு வழக்குகளை பொதுவழியில வைக்கணும்னு கேட்டதுக்காக அவரை திமுகவிலிருந்து நீக்கிட்டாங்க. அது ஒரு வரலாற்று திருப்புமுனைன்னே சொல்லலாம். ஆனா அவரு சும்மா இருக்கல. அவர் நீக்கப்பட்ட சில மணி நேரங்களிலே தன்னோட சொந்த கட்சியான அதிமுகவை ஆரம்பிச்சிட்டார். அடுத்து எம்ஜிஆர் எப்படி தன்னோட அதிகாரத்தை வலுப்படுத்தினார்னு பார்க்கலாம். ஒரு சினிமா ஹீரோவா அவருக்கு இருந்த அந்த மிகப்பெரிய மக்கள் செல்வாக்க ரொம்பவே திறமையா அரசியலுக்கு பயன்படுத்திக்கிட்டார். 1977ல சிஎம் ஆனாரு. அப்புறம் 1987ல அவர் இறக்குற வரைக்கும் தொடர்ந்து 10 வருஷம் அவர்தான் முதலமைச்சர். நினைச்சு பாருங்க, ஒரு தசாப்தம். இந்த காலகட்டத்துல அவரை ஒரு தலைவரா மட்டும் பார்க்கல, ஒரு தெய்வமாவே பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஒரு சக்தி வாய்ந்த தனிநபர் வழிபாடு அவரை சுற்றி உருவாகியிருந்தது. அடுத்து கதைக்களத்துல வர்றது யாருன்னா, கட்சியோட இன்னொரு மிக முக்கியமான ஆளுமை. அவங்க எம்ஜிஆரோட அரசியல் வாரிசு. அவங்கள போலவே ஒரு திரைப்பட நட்சத்திரம், ஜெயலலிதா. 1987ல எம்ஜிஆர் மறைஞ்ச பிறகு கட்சிக்குள்ள ஒரு பெரிய புயலே அடிச்சது. கட்சி ரெண்டா உடைஞ்சது. ஒரு பக்கம் எம்ஜிஆரோட மனைவி ஜானகி அம்மையார் தலைமையில ஒரு அணி, இன்னொரு பக்கம் ஜெயலலிதா தலைமையில இன்னொரு அணி. இதுதான் முதல் வாரிசுரிமை போட்டி. ஒரு மிகப்பெரிய அதிகார போராட்டம் ஆரம்பமானது. ஆனா பாருங்க, இந்த பெரிய அதிகார போராட்டத்துல கடைசியா ஜெயிச்சது ஜெயலலிதா தான். அவர் பிரிஞ்சிருந்த அதிமுகவை மறுபடி ஒன்னு சேர்த்தாரு. கட்சிய தம் முழுமையான கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து தமிழ் மாட்டோட இரும்பு பெண்மணியா ஒரு புதிய சகாப்தத்தையே உருவாக்குனார். சரி, இப்ப நாம கதையில கட்சியோட மிக மிக நெருக்கடியான ஒரு காலகட்டத்துக்கு வரோம். டிசம்பர் 2016 ஜெயலலிதாவோட மரணம் ஒரு மிகப்பெரிய அதிகார வெற்றிடத்தை, ஒரு பவர் வேக்யூமே உருவாக்கிடுச்சு. ஜெயலலிதாவோட மறைவுக்கு பிறகு ஏற்பட்ட அந்த குழப்பமான சூழல்ல அடுத்தது யாருங்கிற கேள்விக்கு 3 முக்கிய நபர்கள் முன்னாடி வந்தாங்க. அதிகாரத்தை கைப்பற்ற இவங்க 3 பேருக்கு இடையில தான் போட்டி நடந்தது. 2017 நடந்த சம்பவங்களை பாருங்களேன், ஒரு அரசியல் த்ரில்லர் படமே தோத்துடும். முதல்ல சசிகலா முதல்வராகிறதுக்காக ஓபிஎஸ் ராஜினாமா பண்றாரு. ஆனா அடுத்த சில நாட்கள்லயே ஜெயலலிதா நினைவிடத்துல அவர் ஒரு தர்வ யுத்தம் ஆரம்பிச்சு மொத்த காட்சியுமே தலைகீழா மாத்திட்டாரு. இது ஒரு பக்கம் நடக்கும்போதே சசிகலாவுக்கு சொத்துக்குப்பு வழக்குல தண்டனை உறுதியாகுது. கடைசில யாரும் எதிர்பார்க்காத விதமா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா பதவியேற்றுக் கொண்டார். இந்த அதிகார போராட்டத்தோட விளைவு கட்சி மறுபடியும் ரெண்டா உடையுது. ஓபிஎஸ் ஒரு பக்கம் நாங்க தான் உண்மையான வாரிசுன்னு சொல்றாரு, இன்னொரு பக்கம் இபிஎஸ் சசிகலா அணிக்கிட்ட கட்சியின் அதிகாரப்பூர்வ பலம் இருக்கு. ஜெயலலிதா இத்தனை வருஷமா கட்டி காப்பாத்தின அந்த ஒன்றுபட்ட கட்சி அமைப்பு இதனால உடைஞ்சு போச்சு. சரி, இது வரைக்கும் நாம பார்த்த இந்த நீண்ட பயணத்தை ஒரு சுருக்கமா பார்த்துட்டு கடைசியா ஒரு முக்கியமான கேள்விக்கு வரலாம். வாங்க. இந்த அட்டவணையை பாருங்களேன். கட்சியின் 3 காலகட்டத்தையும் ரொம்ப அழகா சொல்லுது. முதல்ல எம்ஜிஆர் சகாப்தம், அது ஒரு கவர்ச்சியான ஜனரஞ்சக காலம். அப்புறம் ஜெயலலிதா சகாப்தம், அது முழுமையான கட்டுப்பாட்டோட இருந்த காலம். இப்போ ஜெயலலிதாவுக்கு பிறகு அது உள்கட்சி மோதல்களால சிதந்து போன ஒரு காலம். ஆமாங்க, பல 10 வருஷமா ஒற்றை தலைமையால ஒரு தனிநபரோட ஆதிக்கத்தால வழிநடத்தப்பட்ட ஒரு கட்சி இப்போ எதிர்கொள்ற மிகப்பெரிய சவால் இதுதான். கோஷ்டி பூசல்களால பலவீனம் அடைஞ்சு தன்னோட பழைய செல்வாக்கோட நிழலா தான் இன்னைக்கு அதிமுக இருக்கு. இப்போ கடைசி கேள்விக்கு வருவோம். 50 வருஷமா தனிநபர் செல்வாக்கையும் ஒரு வழிபாட்டையும் மையமா வச்சே இயங்கின அரசியல் இது. அப்படிப்பட்ட அதிமுக இனிமே ஒரு சூப்பர் ஸ்டார் தலைவர் இல்லாம தாக்கு பிடிக்குமா, பிழைக்குமா? இதுதான் இன்னைக்கு எல்லார் முன்னாடியும் இருக்கிற மிகப்பெரிய கேள்வி. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க.